ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சேமியா உப்புமா எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு சேமியா பேக்கெட் இந்த மாதிரி 200 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானிலையில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டோங்க. நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் குயிக்காக வதங்கி வரணும். அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்தி வதக்கும் போது நம்மளுக்கு குயிக்காக சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ கருவேப்பிலை நான் ஒரு கொத்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 200 கிராம் சேமியாவுக்கு 400 ml தண்ணி ஊற்றணும். 400 ml தண்ணி. இது வந்து ஒரு கப்பு வந்து 400 ml பிடிக்கும். அதனால் நான் ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கிறேன். ஒரு கப்பே போதுமான அளவாக இருக்குங்க. அதிகமாக தண்ணி தேவைப்படாது, கரெக்டாக இருக்கும் இது. பாருங்கள், இப்போ உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் போட்ட உப்பு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருந்தேன். அதனால் இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சிட்டிகை சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சேமியா சேர்த்தி கிளறும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு தண்ணி கொதி வர வரைக்கும் பார்க்கலாங்க. பாருங்கள், சட்னி ஈஸியாக ரெடி ஆகிடும். தண்ணி கொதி வந்துட்டுருக்கு. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதுக்குள்ளே சேமியா வந்து உடச்சி இந்த மாதிரி முரத்தில் கொட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பிளாஸ்டிக்கோடு அப்படியே நீங்கள் கொட்டாதீங்க. எப்போவுமே அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து பார்த்துட்டு நீங்கள் சேர்த்தணுங்க. அதனால் நான் எப்போவுமே ஒரு தடவை புடச்சிட்டு எடுத்து தான் செய்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேமியா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நம்ம சேர்த்தனாலவே கரெக்டாக இருக்கும். தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்திடாதீங்க. 400 ml தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சேமியா சேர்த்தி நம்ம கலரும் போது தான் கரெக்டாக வரும். சட்னி ஈஸியாக பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செஞ்சு கொடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் இப்போ இன்றைக்கி பையன் அதுதான் கேட்டான்றதுனால நான் இன்றைக்கி அதாங்க செஞ்சுருக்கேன். பாருங்கள், ஈஸியாக நம்மளுடைய சேமியா உப்புமா ரெடி ஆகிடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக நம்மளுக்கு வேலையாகிடும். இப்போ இது மாதிரி நல்லா ஒரு தடவை எல்லா பக்கமும் சுற்றி பிரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்ங்க. ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்கிறது தேவையில்லை. வாங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய சேமியா உப்புமா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாவே தெரியும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, மறந்துடாதீங்க.